ஜனவரி 30. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இயேசு நம் ராஜா. இன்றைய வேதாகம பகுதி ஏசாயா 32 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றமுள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்றுவாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள். ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். குறிப்பு வசனம்: இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் இருப்பார். ஏசாயா 32:1-2. உலகின் மிக வெப்பமிகுந்த வறண்ட மற்றும் எண்ணெய் வளமிக்க நாடுகள் ஒன்றில் எண்ணெய் எடுப்பதற்காக பொறியாளர்கள் குழு ஒன்று ஆழ்துளை கிணறு தோண்டிய போது அக்குழுவின் பொறியாளர்கள் அங்கே எண்ணெய்க்கு பதிலாக மிக பெரிய அளவில் நிலத்தடி நீர் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர். எனவே 1983 ஆண்டில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சிறப்பான நதி திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் மூலம் தண்ணீர் தேவைப்படும் நகரங்களுக்கு பெரிய குழாய் மூலம் நல்ல தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது. திட்டம் துவக்கப்பட்ட இடத்தில் உள்ள ஒரு பதாகத்தில் இங்கிருந்து ஜீவ தண்ணீர் பாய்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி வனாந்தரத்தில் பாய்ந்தோடும் நீர்க்கால்களை எதிர்கால நீதியுள்ள ராஜாவை விவரிக்க பயன்படுத்துகிறார். அவர் ராஜாக்களும் அதிபதிகளும் நீதியோடும் நியாயத்தோடும் அரசாளும் போது அது வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார்கள் என்று எழுதுகிறார். சில ஆட்சியாளர்கள் கொடுப்பதற்கு பதிலாக பறித்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். இருப்பினும் தேவனை கனம் பண்ணும் தலைவர்கள் மக்களுக்கு தங்குமிடம், அடைக்கலம், புத்துணர்ச்சி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை கொண்டு வருபவர்களாய் இருக்கிறார்கள். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என்று ஏசாயா குறிப்பிடுகிறார். ஏசாயாவின் நம்பிக்கையான வார்த்தைகள்: கர்த்தர் தாமே இறங்கி வருவார், நாமும் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று கிறிஸ்து இயேசுவில் தன் நிறைவேறுதலை கண்டது. மனிதனால் உருவாக்கப்பட்ட சிறப்பான நதி திட்டம் மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டது. என்றாவது ஒரு நாள் அந்த நதி வறண்டு போகும். ஆனால் நம் நீதியுள்ள ராஜா ஒருபோதும் வறண்டு போகாத ஜீவ தண்ணீரையும் புத்துணர்ச்சியையும் தருகிறார். ஜீவ தண்ணீரை கொண்டு வர இயேசு உங்களுக்கு எவ்விதம் தேவைப்படுகிறார்? மற்றவர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பதில் அவருடைய முன்மாதிரியை நீங்கள் எவ்வாறு பின்பற்றலாம்? அன்பான இயேசுவே, உமது பரிபூரண நீதியான ஆட்சியின் மூலம் சமாதானத்தை கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி.